போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றல் நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு போதைப்பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடு என்கின்ற வகையில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை காவல்துறை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறையின் கண்காணிப்பாளர்களுடனான கூட்டம் நடத்தி அன்று போதைப்பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடு, போதைப்பொருள் நடமாட்டமில்லாத தமிழ்நாடு என்கின்ற வகையில் தமிழகத்தை ஒரு புதிய பாதை நோக்கி அழைத்து செல்லும் முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை எடுத்தார்கள். அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த நாளே 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கிற ஒரு உறுதிமொழி நிகழ்ச்சி, அந்த உறுதிமொழி நிகழ்ச்சியை பொறுத்தவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக 30 லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற ஒரு உறுதிமொழி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி என்பது உலக சாதனையாகவே ஆனது. ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்கின்ற வகையில் உலக சாதனையாகவே அது படைக்கப்பட்டது. தொடர்ந்து அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதி அதே உறுதிமொழி நிகழ்ச்சி 70 லட்சம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கிற வகையில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அதுவுமே உலக சாதனையாக உருவெடுத்தது. இந்த ஆண்டு அதற்கும் மேலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏராளமான, குறிப்பாக 37,592 அரசு பள்ளிகளிலும் 8,329 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 11,443 தனியார் பள்ளிகளிலும் மொத்தம் 57,364 பள்ளிகளில் ஏறத்தாழ 1 கோடி மாணவர்கள் பங்கேற்கிற வகையிலான உறுதிமொழி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த வகையில் இளைய சமுதாயத்தினரை போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மருத்துவத்துறையின் சார்பில் உணவு பாதுகாப்புத்துறை இதற்கான முழுமையான நடவடிக்கைகளை பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து, குறிப்பாக காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து பலவாறான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகைகளில் தடை செய்யப்பட்ட பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் இன்றைக்கு தடுப்பதற்கும் அதை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழகத்தை பொறுத்தவரை 8,66,619 கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு 32,404 கடைகளில் இந்த பான்பராக், குட்கா போன்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டது. அப்படி கண்டறியப்பட்டு 20,91,19,478 மதிப்புள்ள 2,86,681 கிலோ பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பறிமுதல் செய்யப்பட்டதன் விளைவாக 17,481 கடைகள் மூடப்பட்டது. 17,481 கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் மூலம் அரசு, குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அபராதமாக வசூலித்த தொகை மட்டும் 33,28,13,200. இந்த அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நம்முடைய காவல்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து இந்த பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துக்களில் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக போதைப் பொருள் நடமாட்டமில்லாத தமிழ்நாடாகவும் போதைப்பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடாகவும் இதை மாற்றுவதற்கு அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது, காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி என்பது 1 கோடிக்கும் மேலான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை உள்ளடக்கி உறுதிமொழி எடுக்கும் இந்த நிகழ்ச்சி உலக வரலாற்றில்
ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கிறது.